ராமசுப்ரமணியன் ஏற்கனவே முன்னாடி இந்த அனகை முருகேசன்கிற ஒரு தேமுதிக கட்சியில் விஜயகாந்த் முதலமைச்சராக தெரியும் நான் வந்து காலில் செருப்பு அணிய மாட்டேன்னு ஒரு போராட்டம் அவர் நடத்தினார். ஆனால் அதுக்கப்புறம் அது பலன் அளிக்கல. ஆனால் இப்போ அவர் அணியறாரு எனக்கு தெரியல. அதை மாதிரி இப்போ அண்ணாமலையும் திமுக அரசை அகற்றிய பின்னர் தான் நான் காலணி அணிவேன் என்று ஷூ தூக்கி அவர் காமிக்கிறார் பிரஸ் மீட்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையோட புதிய சபதங்கள் வந்து அது எதை நோக்கி இருக்குது சார்? அது அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா அவர் கார்லயே தான் போயிட்டு வர்றாரு. காருக்கு டிரைவர் ஒருத்தர் இருக்காரு. அதனால அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப கார்ல செருப்பு அணிஞ்சான்னு அணியா போட்டி இன்னும் இல்லாட்டா என்ன ஒன்றும் கிடையாது. மேடை ஏறும்போது அவர் ஏற போறாரு. சோ அதனால அவருக்கு அது அணிஞ்சாலும் அணியாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்ப டெல்லிக்கு போறாரு, அங்க செருப்பு போட மாட்டாரா? இங்க இருந்து போகும்போது இதெல்லாம் வந்து 4 நாளைக்கு ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தான் மேடையில, மறுநாள் பார்க்கையில் மாறி தான் ஜாடையிலன்னு ஒரு சினிமா பாட்டு வரும். அந்த மாதிரி ஆகி போயிடும். இதெல்லாம் வந்து இது ரொம்ப நாள் எல்லாம் இந்த மாதிரிலாம் அது ஏன்னா இவருக்கும் ரொம்ப ஈஸியா ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே மறந்து போட்டு போயிடுவாரு. அதை செய்வேன் இதை செய்வேங்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே பலன் அடைக்காது சார். அப்சல்யூட்லி இட் இஸ் நாட் கோயிங் டு பி ரெலவென்ட் அட் ஆல். இத வந்து மக்கள்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த செருப்பே அணிய மாட்டேன்னு சொன்னா இவர் வந்து எப்பவுமே செருப்பு பண்ண முடியாது. டிஎம்கே ஆட்சி எல்லாம் இவரெல்லாம் கவுக்கெல்லாம் முடியாது. ஏன்னா அது வந்து வெரி வெரி ஸ்ட்ராங், மக்கள்கிட்ட மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஏன்னா சமூக சிந்தனையோட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதெல்லாம் வரவேற்கின்றார்கள். இந்த விஷயத்துல வந்து இப்ப என்ன ஞானசேகரன் பண்ணியாச்சு, அவனுக்கு ஜெயில பிடிச்சி போட்டாச்சு, ஆக்ஷன் ஹஸ் பீன் டேக்கன், இனிஷியேட்டட் லீகல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற ராமசுப்ரமணியன். இதுல ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த ஞானசேகரன்ங்கிறது வந்து அவர் திமுக உறுப்பினர் இல்லைன்னு திமுக சொல்றாங்க. ஆனா திமுகவில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறக்காண்டி போஸ்டர்ஸ் போட்டோஸ் இதெல்லாம் வந்து நிறைய இப்போ காண்பிக்கிறாங்க இந்த அதிமுக ஐடிவில இருந்து. அதே போலதான் அண்ணாமலை அதை தான் சொல்றாரு. அதாவது இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் என்பதால் அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அதிருப்தி உருவாகிருமா சார்? ஒரு குற்றம் அதெல்லாம் வரா சார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூ டேக் மை ஓன் கேஸ். நான் வந்து பல பேரோட போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். சரி, முக்கியமான தலைவர்கள் பிஜேபியில இருந்து ஆரம்பிச்சு ஏடிஎம்கேல இருந்து இருக்கக்கூடியவர்கள், டிஎம்கேல இருக்கக்கூடியவர்கள், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களை பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். அதனால நான் வந்து அந்தந்த கட்சியை சேர்ந்தவன் என்று ஆகிவிடுவேனா அல்லது அதற்கெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தம் கற்பிப்பது என்பது நியாயமா சார்? இது எல்லாருக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய சமாச்சாரம். யாராவது ஒரு தலைவரை பார்த்தாங்கன்னு ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை எடுத்து இவர் வந்து டிஎம்கே காரனாவே இருக்கட்டும், அதனால அவங்களை ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கலையா? அவன் ஏதோ தவறி விழுந்து காலம் முறிஞ்சு போயிருக்கு போல இருக்கு, கை ஏதோ தப்பி ஓட பாத்துருக்கான், கை முறிஞ்சு போச்சு, காலம் முறிஞ்சு போச்சு, இப்ப கட்டுக்கட்டின மாவு கட்டு போட்டு உட்காந்துருக்கான். சோ இது அவன் மேல நெசசரி ஆக்ஷன் ஹஸ் பீன் இனிஷியேட்டட் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து டிஎம்கே போட்டோ எடுத்துட்டா அப்படி இப்படின்னு சொன்ன சார். என்ன இப்ப நான் சொன்னேன் சார், ஐஐடி யூபி அதுல பிஜேபி ஆட்கள் தான் அந்த பொண்ணை அங்க கெடுத்திருக்காங்க. அப்ப பிஜேபியில இருக்கிற எல்லாருமே ரேபிஸ்ட் நம்ம சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு ஆமா 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 இது ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இது கிடையாது. ஒரு கட்சி ஒரு குற்றவாளியை வந்து ஒரு கட்சியை சார்ந்த குற்றச்சாட்டு வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றீங்க நீங்க. ஆனாலும் இந்த மாணவி சம்பவத்துல அங்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள், எதிர்கட்சிகள் இந்த அதிமுக பாஜக தெரிவிக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றில் வந்து ஓரளவு நியாயம் இருக்குதா பார்க்கலீங்க சார்? ஏனென்றால் அந்த விசாரணை நடவடிக்கைகளில் அந்த தகவல்கள் வெளியானது, ஒரு எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனது தவறுன்னு சொல்றாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரியான கேஸில் அந்த எஃப்ஐஆர்லாம் வெளியிடக்கூடாது, ஏன் வெளியிட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புறீங்க. இந்த கேள்வி எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல எனக்கும் அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, அவர் சொல்றதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. அது எஃப்ஐஆர் நான் பார்க்கல. ஆனால் அது வந்து இணையதளத்திலையும் நான் அதை பார்க்கல. ஆனால் அவர் கையில கிடைச்சிருக்கு. அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு. இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இந்த எஃப்ஐஆர்ல இருக்கின்றது, அபத்தமாக இருக்கின்றது, நாளைக்கு இந்த கேஸ எடுத்துக்கொண்டு போனாலே கோர்ட்டு தூக்கி எறிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகின்றார். இப்ப நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த எஃப்ஐஆரே அந்த தளத்தில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாக நான் கேள்விப்படுறேன். அதை எடுத்தாச்சு. அந்த எஃப்ஐஆர் ஹஸ் பீன் ரிமூவ்ட் ஃப்ரம் தி போர்ட்டல். சோ இது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த நான் எப்படி இது லீக் ஆச்சு, அதை வந்து யார் செஞ்சாங்க அப்படிங்கறத பாக்கணும். ப்ராபபிலி மிஸ்டர்
அண்ணாமலை அவர் பேசுறத பார்த்தா இவர் முன்னாடி ஐபிஎஸ் ஆபீசர், நான் ஐபிஎஸ் சொல்லிட்டு நான் 9 வருஷம் குப்பை கொட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு நம்ம இருக்கிற தொடர்புல எப்படியாவது அதை கொடுங்கன்னு வாங்கிட்டாரா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ யார்கிட்ட போய் என்னத்த விஷயத்த கலெக்ட் பண்றது நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஆகவே இது இந்த வெளியில வந்தது அப்படின்னு சொல்றது உண்மை என்றால் அது மிக தவறானது. நீங்க சொன்னது போல உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராகத்தான் அது நடந்திருக்கின்றது என்பது ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்துல அது இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுல என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத பத்தி சாதாரண சாமானிய மனிதனாக என்னால கமெண்ட் பண்ணுவது என்பது இயலாத காரியமாக நான் பார்க்கின்றேன்.